ஹாய் வியர்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான கார சட்னி ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். ஒரு 20 காஞ்ச மிளகா அளவு நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 பல்லாரி வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 5 பல் பூண்டு, 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி. இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். புளியையும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். அரைப்படும் போது இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ண பிறகு நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதில் வெல்லம் சேர்க்க போகிறோம் இந்த சட்னிக்கு. அதனால் உங்களுக்கு எவ்வளோ வெல்லம் தேவைப்படுதோ அவ்வளோ வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கலாம். வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இந்த வெல்லத்தையும் இதில் ஆட் பண்ணிப்போம். இப்போது ஒரு வாட்டி நல்லா சுற்றுனதும் நம்ம வந்து இது கூட உப்பு ஆட் பண்ணிப்போம். ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு சுற்றி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், ஒரு வாட்டி மிக்ஸி ஜாரில் சுற்றி எடுத்தாச்சு. இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி வேணாலும் கொஞ்சம் ஊற்றி நல்லா வழுவலுன்னு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும் பேஸ்ட் மாதிரி. பாருங்கள், இப்போ சட்னி பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பேனில் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இந்த சட்னி. அது மட்டும் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லெண்ணெய் தான். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம கடுகு உளுந்து சேர்த்துப்போம். இது கூட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இப்போ எல்லாம் நல்லா வெடித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சட்னியை கிரேவியை இதில் நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக மட்டும் இல்லை, ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும். நீங்கள் வந்து ட்ராவலிங் பண்ணும் போது இதை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம கொண்டு போகலாம். இட்லிக்கு தோசைக்கு நம்ம கொண்டு போனால் சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இது கூட நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இதை நல்லா வதக்கிடுவோம். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இது நல்லெண்ணெய் தான் இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதே. இட்லி அதிகமாக சாப்பிடாதவங்க கூட இந்த சட்னி நீங்கள் செஞ்சிங்கன்னா 10 இட்லிக்கு மேலே கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காரசாரமாக, காரம், ஸ்வீட்டு, புளிப்புத்தன்மை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொடுக்கும். பாருங்கள், நல்லா சட்னி வந்து தெரிஞ்சு வந்துடுச்சு எண்ணெயில். இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்படுற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி கூட நம்ம இதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.